அன்பான மாணவர்களே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியத்தில் பத்துப்பாட்டு எட்டுத்தொகை என்ற 2 இலக்கியங்கள் காணப்படுகின்றன. அவற்றுள் பத்துப்பாட்டில் உள்ள பட்டினப்பாலையினுடைய சிறப்புகளையும், அந்த பட்டினப்பாலையில் எவ்வாறு சோழ நாட்டினுடைய பெருமைகளை விளக்கி கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கூறியிருக்கிறார் என்ற தகவலை சுவைபட கூறுவதுதான் இந்த காணொளியினுடைய நோக்கமாக அமைகின்றது. பொதுவாகவே நம்ம பட்டினப்பாலையில் இருக்கக்கூடிய வரிகள் எல்லாமே பார்ப்பதற்கு மிகவும் சுவை மிகுந்ததாக காணப்படும். இந்த இலக்கியம் உண்மையிலேயே படிக்கக்கூடிய காலகட்டங்களில் மிகவும் சுவையாக ரசித்து படித்த காரணத்தினால இதை பற்றிய மேல்மேலும் என்னுடைய சிந்தனைகள் வளர ஆரம்பித்தது. பொதுவாகவே சங்க இலக்கியங்களை படிக்கும்போது நம்ம ராகமா போட்டு படிக்கிறது இல்லாத காரியமாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில். ஆனால் சில ஆசிரியர்கள் இதை பாடி காண்பித்து அதற்கு தகுந்த மாதிரி விளக்கங்களை கூறும் பொழுது உண்மையிலேயே அது சுவைபட அமைந்திருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பட்டினப்பாலையில் இருக்கக்கூடிய அந்த சோழ நாட்டினுடைய பெருமைகளை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். காவிரியினுடைய சிறப்பாக முதலில் காணலாம். வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை திரிந்து தெற்கேயினும் தன் பாடிய தளி உணவின் புல் தேம்ப புயல் மாறி வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலை தலைய கடல் காவிரி. அதாவது இதுல என்ன பொருள் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒளி விளங்கும் வெள்ளி வெண்கோள்கள் தான் நிற்றதுக்கு உரிய வடதிசையிலிருந்து தென் திசையின் கண் சென்றாலும் அதைத்தான் வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை திரிந்து தெற்கேயினும் தெற்கு பக்கம் சென்றாலும் மலைத்துளிகளையே உணவாக கொண்டு வானத்தை பாடி வாழும் வானம்பாடி பறவைகள் வருந்துமாறு மழை பெய்தலை தவிர்த்து வானம் பொய்த்து வர்க்கடம் அதாவது பஞ்சம் நேர்ந்தாலும் தான் தன் வளம் சுரத்தலில் தவறாது காவிரி என்று காவிரியினுடைய சிறப்பை இதிலே குறிப்பிடுகின்றார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அதை நம்ம வரியாக வாசித்தோமே ஆனால், வசையில் புகழ் வயங்கு வெண்மீன், அந்த வெண்மீனானது தென் திசையின் கண் சென்றாலும் மலை துளிகளை உணவாக கொண்டு வானத்தை பாடி வாழும் வானம்பாடி பறவைகள் வருந்துமாறு மழை பெய்தலை தவிர்த்து விளங்குகின்ற வானமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த காவிரி தன்னுடைய வளப்பத்தை விட்டு கொடுக்காது என்ற ஒரு கருத்தை இந்த முதல் 5-6 வரிகளிலே கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அழகாக சொல்லி செல்கின்றார். வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடல் காவிரி. அதாவது வானமானது பொய்த்தாலும் தான் பொய்யாது என்ற ஒரு கருத்தை இந்த பாடல் வரி அழகாக காண்பிக்கின்றது. பொதுவாகவே மேற்கே குடகு மலையில் தோன்றி கீழ்கடலில் கலப்பதாகிய அந்த காவிரி பேரியாறு நீர் பரவ பாய்ந்து கரைகளிலே பொன்கொழிக்கும் என்ற ஒரு கருத்தை இந்த வரி அழகாக கூறுகின்றன. அதுதான் வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை திரிந்து தெற்கேயினும் தற்பாடிய தளி உணவின் புல் தேம்ப புயல் மாறி வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலை தலைய கடல் காவிரி. அப்படியே சொல்லிட்டு காவிரி ஆற்றை முதல்ல அடையாளப்படுத்திட்டாங்க. இந்த காவிரி ஆற்றையினுடைய சிறப்பை பேசிய பிறகு சோழ நாட்டில் அந்த மருத நிலத்தினுடைய வளங்களை பற்றி அழகாக விளக்கி கூறுவார். அதனுடைய தொடர்ச்சியா பாருங்களேன். புனல் பறந்து பொன்கொழிக்கும் விளைவராவியன் கலனி காக்கரும்பின் கமலாலை தீத்தெருவின் கவின்வாடி நீச்செருவின் நீல் நெய்தல் பூச்சாம்பும் புலத்தாங்கன் காய் சென்னல் கதிரருந்தும் மோட்டெருமை முழு குளவி கூட்டு நிழல் துயில்வதியும் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கலாம். இந்த ஒரு 10 வரிகளுக்குள்ள என்ன மாதிரி அர்த்தம் பேசுறாங்க? முதல்ல எடுத்த உடனே காவிரி ஆற்றினுடைய சிறப்பை சொல்லியாச்சு, ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. அதாவது வழக்கமாக அந்த வானியல் அறிவை முதல் எடுத்த உடனே புலவர் சிறப்பாக சொல்லி செல்கின்றார். அந்த வெள்ளியானது தெற்கு திசையில் சென்றாலும் அது மழை பொய்த்து விடும் என்ற ஒரு கருத்தை அடையாளப்படுத்தி கூறுகின்றார்கள்.
அதே மாதிரி வானம்பாடி பறவைகள் மலைத்துளிகளவே உணவாக உட்கொள்கின்ற ஒரு சூழல் இருக்கும். அந்த மாதிரி வானம்பாடி பறவைகள் வருந்தும்படியாக மழைகளே பெய்யாமல் இருந்தாலும் காவிரி ஆறு தனக்குரிய செழிப்பத்தை விடாது என்ற ஒரு கருத்தை முதலில் கூறிவிட்டு, அப்பேற்பட்ட காவிரி ஆற்றினுடைய பாசனங்களாக இருக்கின்ற மருதவள நாட்டை அடுத்தபடியாக கூறுகின்ற காட்சி சிறப்புடையதாக இருக்கிறது. புனல் வரந்து பொன்கொழிக்கும் விளைவரா வியன்கலனி. இந்த கலனி என்றது மருதவனுடைய வயல்களை எல்லாம் அடையாளப்படுத்துகின்ற காட்சியாக உள்ளது. அத்தகைய காவிரி பாய்ந்து வளம் செய்வதால் காவிரியானது பாய்ந்து வளம் செய்வதால் இந்த வளமுடைய நாடாக இந்த சோழ நாடு காணப்படுகின்றது. அவ்வயல்களில் கரைகளிலே பசுமையான கரும்பின் சாற்றை உடைய